மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவர் எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கவனிங்க. அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணலாம். டபிள்யூடிஓ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், ட்ரேட் பிளாக்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்துருக்கு இல்லையா, பொருளாதார வரும்போது ஒரு சிலது வரும், எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள். அதில் ட்ரேட் பிளாக்ஸுங்கிறது அதாவது பன்னாட்டு வாணிப தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு யூனியனை ஒரு பிளாக், இந்த ட்ரேட் பிளாக் சொல்கிறேன் இல்லையா, பிளாக்குங்கிறது அந்த பிளாக் இந்த பிளாக்னு சொல்கிறோம்னா கேள்விப்படுறோம் இல்லையா, ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் இங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு. அப்போ பன்னாட்டு வாணிப தொகுதி ட்ரேட் பிளாக் வாணிக தொகுதி அப்படின்னு சொல்லப்படுறது. சம் கண்ட்ரிஸ் கிரியேட் பிஸ்னஸ் opportunities for themselves by integrating their economics in order to avoid unnecessary competition among them. அதாவது பல நாடுகள் என்ன செய்யுது, ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக்கலாம் தேவையில்லாமல். அதாவது எந்த நாடாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் ஒரு என்ன பண்ணுறது, பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்க வேணாம், போட்டி ஏற்படுத்திக்க வேண்டாம், தேவையில்லாத போட்டிகளை ஏற்படுத்திக்க வேணாங்கிறதுக்காக பல நாடுகள் ஒருங்கிணைந்து எல்லோருடைய நன்மைக்காகவும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ளுதல். இதுதான் வாணிப தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலக நாடுகளெல்லாம் நிறைய பிரச்சனைகள், எல்லா நாடுகளுமே ஒருத்தருக்கு ஏமாற்ற தானே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத போட்டிகளை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ஒருங்கிணைஞ்சு ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இது ஒரு பிளாக், இதில் நம்ம வாணிபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்புக்கு வர்றது இன்டகிரேட்டிங் தேர் எக்கனாமிக்ஸ், ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்வது தான் இது வாணிப தொகுதின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரேட் பிளாக்ஸுங்கிறது. ட்ரேட் பிளாக்ஸ் கவர் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் ஆர் அமாங் கண்ட்ரிஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். இதில் ஒருங்கிணைந்த நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பரஸ்பரம் மியூச்சுவல் பெனிஃபிட், பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று நன்மையை ஏற்படுத்தி கொள்வதாக அமைகின்றது. இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பல்வேறு விதங்களில் ஒன்றுக்கொன்று நன்மையை ஏற்படுத்தி கொள்வதாக அமைத்து கொள்ளுதல். எக்கனாமிக் இன்டகிரேஷன் அதாவது சேருதுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு மட்டும் நன்மை ஏற்படும், அதோடு சேராத பிற நாடுகளுக்கு என்னென்ன வரிகள் விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான துன்பங்களை கொடுக்கலாம். இதுதான் இந்த வாணிப பகுதிகளுடைய இதாகும். ஓகேவா. எக்கனாமிக் இன்டகிரேஷன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, கஸ்டம்ஸ் யூனியன், காமன் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக் யூனியன் அப்படிங்கிற மாதிரி 4 பிரிச்சிருக்காங்க. அதாவது 4 விதமான வகைகளாக அந்த ட்ரேட் பிளாக்ஸை வர்றாங்க. என்னென்னு சொன்னால் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா தடையற்ற வாணிக பகுதி, என்ன ஒன்று கஸ்டம்ஸ் யூனியன் சுங்கவரி ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கடுத்தது காமன் பொது அங்காடி, அப்புறம் பொருளாதார ஒன்றியம், அதாவது என்னென்னு சொல்கிறது எக்கனாமிக் யூனியன், கஸ்டம்ஸ் யூனியன் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி பொருளாதார ஒன்றியம் அப்படிங்கிற மாதிரி 4 விதமானது உருவாக்கி உலக நாடுகள் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி வாணிபத்தை செய்யலாம், நன்மை அடையலாம்னு பார்க்குறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் நன்மை தரக்கூடியது தான் இல்லையா. அதில் இப்போ முதல்ல வர்றது ஃப்ரீ ட்ரேட் ஏரியா இஸ் த ரீஜன் என்கம்போசிங் எ ட்ரேட் பிளாக் ஹோல் நம்பர் whose member countries have signed a free trade agreement FTA. அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது தடையற்ற வாணிப ஒப்பந்தம். என்ன பண்ணுறது, நாடுகள் சிலதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கம்போசிங்க என்ன கம்போஸ் பண்ணுறாங்க, எ ட்ரேட் பிளாக் ஹோஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் ஹேவ் சைன்டு எ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையில்லாத வாணிப ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய பன்னாட்டு வாணிப நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இது ஒரு ஒன்றியமாக மாறிடும். ஓகேவா. சைனடு எ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதை ஏற்படுத்திக்கிறாங்க. சச் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்வ் கோஆப்ரேஷன் பிட்வீன் அட்லீஸ்ட் 2 countries டு ரெடியூஸ் த பேரியர்ஸ். எக்ஸாம்பிள் SAFTA, EFTA. அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக, இந்த அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இன்வால்வ் கோஆப்ரேஷன் பிட்வீன் அட்லீஸ்ட் 2 countries, குறைந்தபட்சம் 2 நாடுகளுக்கிடையே வேணும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துதல் ஒரு மிக முக்கியமான நோக்கம். அதன் மூலமாக டு ரெடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ், தேவையில்லாத வாணிப தடைகளை நீக்கி அதன் மூலமாக குறைத்தோ நீக்கியோ அதன் மூலமாக வாணிபத்தை மேற்கொண்டால் பன்னாடுகளுக்கும் பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஏரியாவினுடைய இது. தடையற்ற வாணிபத்தை உருவாக்கிட்டோமா, இது இந்த இந்தியா, இலங்கை இது மாதிரியெல்லாம் ஒரு 4 நாடு சேர்ந்து உருவாக்கிட்டாங்களா, இது ஃப்ரீ ட்ரேடு பாலிசி உள்ளது, தடையற்ற வாணிப பகுதியாக இருக்குது. இங்கே நம்ம நாடுகளில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த பொருள் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தன்மை ஏற்படுத்துகிறது தான்
இது இந்த ஃப்ரீ ட்ரேட் ஏரியாங்கிறது தடையற்ற வாணிப பகுதி. உதாரணத்துக்கு SAFTA, EFTA நம்ம ஏற்கனவே பார்த்ததா யூரோப்பியன், அதாவது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி. அதே மாதிரி SAFTA இந்த தடையற்ற வாணிப பகுதி உருவாக்குறதுக்கு இந்த அமைப்புகள் உருவாக்கம் பண்ணுச்சு இல்லையா, இவைகள் எல்லாம் இதன் அடிப்படையில் வந்தது தான். அடுத்தது கஸ்டம்ஸ் யூனியன், அதாவது சுங்கவரி ஒன்றியம். சுங்கவரி என்ன ஒன்றியம், இது என்ன இது மாதிரி தாலுகா ஆஃபீஸ் மாதிரியான இது அது மாதிரி தான் சுங்கவரி ஒன்றியம். கஸ்டம்ஸ் யூனியனுங்கிறது அதாவது தேவையில்லாத வரிகளை போட்டு ஒரு நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்குள்ளே பொருள் வருதுன்னா அதுக்கு தேவையில்லாமல் வரிகளை போட வேண்டியது. அதே சமயம் அந்த நாட்டுக்கு நம்ம பொருள் அனுப்பணும்னா வரி குறைச்சிக்கா நாங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லி கேட்குறது. இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டோமா, ஒரு டேர் பிளாக்கில் வந்துட்டோமா, நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கலாம். A customs union is defined as a type of trade bloc which is composed of a free trade area with no tariff among members and zero tariffs among members with a common external tariff. அதாவது கண்டபடியெல்லாம் வரிகளை போட்டுட்டுக்கிறதெல்லாம் இல்லாமல் வரியே இல்லாமல் 0% அளவுக்கு வரியின் அளவை குறைத்து ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். 4 நாடு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ட்ரேட் பிளாக் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது சுங்க வரியெல்லாம் கிடையாது, 0% அளவுக்கு சுங்க வரி குறைச்சிடுறது. அப்போ அதன் மூலமாக எல்லோருமே சுதந்திரமான முறையில் ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதே சமயம் அக்ரிமெண்ட்டுக்கு வராத பிற நாடுகள் வறுமையானால் அது மேலே அதிகப்படியான வரியை விதித்து அவங்ககிட்ட வந்து பணத்தை வசூலித்து நம்ம நாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதனுடைய கஸ்டம்ஸ் யூனியனுடைய நோக்கமே. ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் ஃபெனலெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பெல்ஜியம், நெதர்லாந்து அண்டு லக்சம்பர்க்குங்கிற நாடுகள் உருவாக்கியிருக்கிறது தான் அது. இவங்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதுங்களுக்குள்ள ஒரு கஸ்டம்ஸ் யூனியன் உருவாக்கிட்டாங்க, சுங்கவரி ஒன்றியத்தை. நம்ம நாட்டுக்குள்ளே 3 நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணுறவங்கள ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு சுங்கவரி கிடையாது. இது எப்போ வேணாலும் நம்ம எவ்வளோ வேணாலும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஃபெனலெக்ஸ் உதாரணமாக சொல்கிறாங்க. ஓகேவா? எந்தெந்த நாடுகள்னு கூட பார்த்துக்காங்க, பெல்ஜியம், நெதர்லாந்து அண்டு லக்சம்பர்க் அப்படிங்கிற 3. ஓகேவா? இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஃபெனலெக்ஸுங்கிறது ஒரு சுங்கவரி ஒன்றியம், கஸ்டம்ஸ் யூனியன். ஓகேவா? பாருங்கள். அடுத்தது காமன் மார்க்கெட்டு, பொது சந்தை. இந்த வாணிப தொகை ட்ரேட் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன் மோர் ஆஃப் த டைப்ஸ் எது, காமன் மார்க்கெட்டு, அதாவது ஃப்ரீ ட்ரேட் டைப் ஏரியா, கஸ்டம்ஸ் யூனியன், அடுத்து காமன் மார்க்கெட்டு, பொது அங்காடி. அங்கே எப்படி சுங்கவரியை குறைச்சோ அல்லது இல்லாமே பண்ணி வாணிபத்தை செஞ்சுக்கலாம், தடையில்லாத பகுதியை உருவாக்கி வாணிபத்தை செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, எஃப்டிங்கிற மாதிரி. அது மாதிரி இங்கே பொது சந்தை இஸ் எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ ட்ரேட் ஃபேக்ட்ஸு, அதாவது வாணிப சிறப்புகளோடு, அதாவது என்னென்னு சொல்லலாம், வாணிபத்தை செழுமையான முறையில் செய்வதற்கான அப்படிங்கிறது தான் இங்கே காமன் மார்க்கெட்னு சொல்லக்கூடியது. பொது சந்தை உருவாக்கிறதன் மூலமாக, பொது சந்தையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் தடையற்ற வாணிப உற்பத்தியாளர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, சுதந்திரத்தன்மையோடு செயல்படுறது. எந்த ஒரு உற்பத்திக்காரனே எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ ட்ரேட் ஃபேக்ட்ஸு, வாணிப உண்மைகளை எடுத்துக்கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த அமைப்பு உள்ளது. ஏ குரூப் ஃபார்ம்டு பை கண்ட்ரிஸ் வித்தின் ஏ ஜியாகிரபிக்கல், அதாவது இந்த அமைப்பை உருவாக்கி அந்த ட்ரேட் பிளாக் உருவாக்கிது இல்லையா, இந்த நாடுகள் என்ன செய்யும், ஜியாகிரபிக்கல், அதாவது புவியியல் அடிப்படையில் இப்போ பார்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புவியியல் அடிப்படையில் ஜியாகிரபிக்கல் ஏரியா மூலமாக டு ப்ரொமோட் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது இந்த புவியியல் அடிப்படையில் இப்போ இந்தியாவினுடைய எல்லை, பாகிஸ்தான் எல்லை, இலங்கையினுடைய எல்லை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4 நாடுகள் ஒப்பந்தம் போட்டுச்சுன்னு சொன்னால் இந்த 4 நாடுகளுடைய எல்லைகளை எல்லாம் ஒற்றுமையாக்கிறது. இந்த எல்லை நம்மளது எல்லாமே, இதுக்குள்ளே இந்த எல்லைக்குள்ளேருந்து வரக்கூடிய பொருளுக்கு சரி, வெளியில் போகிற பொருளுக்கு சரி வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் டியூட்டி ஃப்ரீ, வரி கிடையாது, ஃப்ரீ ட்ரேடு தடையில்லாத வாணிபம், அதோட லேபர், கேபிட்டல் இதெல்லாம் என்ன பண்ணலாம், உறுப்பு நாடுகளையே தாராளமாக சென்று வரலாம். இதுதான் பொது சந்தைன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? தடையற்ற வாணிபத்தோடு இருக்கிற மாதிரியே உற்பத்தி காரணிகளுக்கான இடம்பெயர்வாகவும் இங்கே இருக்கும். ஓகேவா? அதாவது தடையற்ற வாணிப பகுதின்னு சொல்லும்போது லேபர், கேபிட்டல், உழைப்பு, மூலதனமெல்லாம் 2 நாடுகளுக்கு இடையே அந்த ட்ரேட் பிளாக் அக்ரிமெண்ட் போட்டாங்களே அவங்களுக்குள்ள அந்த புவியியல் அடிப்படையில் அந்த எல்லைக்கோட்டில் அவங்க எவ்வளோ வேணாலும் ஏற்றுமதி போகவோ வரவோ வாய்ப்புகளும் முழுமையாக வழங்கப்படும், எந்த ஒரு தடையும் இருக்காது. எக்ஸாம்பிள் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டு, ஐரோப்பாவினுடைய பொது சந்தையை சொல்லலாம், ECM
அங்கே என்னென்னு சொன்னால் இந்த எல்லைக்குள்ளே ஐரோப்பாவிலேருந்து ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லைக்குள்ளே யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பொருளோ உழைப்போ உழைப்பாளர்கள் வந்து இங்கே வேலைக்கு போகிறோம் அங்கே வேலைக்கு போகிறோன்னு போகலாம், பொருள் அங்கே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த மாதிரியான அமைப்பு தான் பொதுச்சந்தை, காமன் மார்க்கெட்னு சொல்லக்கூடியது. ஐரோப்பாவினுடைய காமன் மார்க்கெட் பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூரோப்பியன் காமன் மார்க்கெட், ஐரோப்பாவின் பொதுச்சந்தை, ECM அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்தது அண்ட் எக்கனாமிக் யூனியன். முதல்ல என்ன பண்ணாங்க, தடையில்லாத ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு சொன்னாங்க. ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போட்டி தவிர்த்திடலாம், தடையற்ற வாணிப பகுதியை வச்சுட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, சுங்கவரி ஒன்றியம். சுங்கவரி முழுமையாக கட்டுப்படுத்தலாம், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். நம்ம இப்போ அக்ரிமெண்ட் போட்ட 3 நாடுன்னு சொன்னால் 3 நாட்டுக்குள்ளே போகிற பொருளுக்கு சுங்கவரியே வேண்டாம். நம்ம நாட்டுக்குள்ள வேறு யாராவது புதிய உறுப்பினர் இல்லாத நாடுகள் வந்து அவங்ககிட்ட நம்ம நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. இன்னொன்று பொது சந்தை, தடையற்ற வாணிபத்தோட இந்த புவியியல் அடிப்படையில் எல்லைகளை உருவாக்கி அந்த எல்லைக்குள்ளே எந்த உற்பத்தி காரணியும் வரவோ போகவோ செய்யலாம், பொருள் ஏற்றுமதி இறக்குமதி எதனாலும் தடையெல்லாம் பண்ணிக்கலாம், உழைப்பு மூலதனமெல்லாம் தாராளமாக இடம்பெயர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ இந்த ஐரோப்பிய பொது அங்காடியும் முக்கியமான ஒன்று, ECM. ஓகேவா? அடுத்தது அண்ட் எக்கனாமிக் யூனியன், பொருளாதார ஒன்றியம், இஸ் கம்போஸ்டு ஆஃப் எ காமன் மார்க்கெட் வித் எ கஸ்டம்ஸ் யூனியன். காமன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, கஸ்டம்ஸ் யூனியன், ரெண்டையும் கலந்து வந்தது தான் இந்த பொருளாதார எக்கனாமிக் யூனியன் சொல்லக்கூடியது. நம்ம பார்த்த காமன் மார்க்கெட்டு அண்டு கஸ்டம்ஸ் யூனியன் மேலே சொன்னோம் இல்லையா, ஆமாம் அது ரெண்டுமே தேவைப்படுது இல்லையா. எப்படி உள்ளே வந்து போகிறதுக்கு கேபிட்டல் லேபர் எல்லாம் எப்படி உள்ளே வந்து போகலாம், எந்த ஒரு வரியும் இல்லாமல் வரலாம் போகலாங்கிறதுக்கு இல்லையா. ஸோ அந்த பெனலெக்ஸு, ECM இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் கலந்தது தான். ஸோ இது ரெண்டும் கலந்த ஒரு அமைப்பு தான் அண்ட் எக்கனாமிக் யூனியன், அதாவது பொருளாதார ஒன்றியம். ஓகேவா? த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் குறிப்பிட்ட நாடு ஹேவ் போத் காமன் பாலிசிஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெகுலேஷன். அதாவது குறிப்பிட்ட நாடுகள் என்ன செய்கிறது, காமன் பாலிசி பொது கொள்கைகள் உருவாக்கி கொள்ளுதல், ப்ராடக்ட் ரெகுலேஷன் உற்பத்தியை ஒரு ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்டங்கள் பணிகள் சுதந்திரமாக சென்று வருவதற்கு வழிவகைகளை செய்து கொள்ளுதல், அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி உற்பத்தி காரணிகளும் அதேபோல் இங்கேருந்து அங்கேருந்து இங்கமாக அந்த ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகளுள் ட்ரேட் பிளாக்ஸுக்குள்ளே வந்து போவதற்கும் வேலைகளை செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளுதல், இவைகளெல்லாம் பன்னாட்டு வாணிபத்தினுடைய பொது கொள்கைகளாக கொள்ளப்படுகின்றது. எக்ஸாம்பிள், யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன், ஐரோப்பாவினுடைய பொருளாதார ஒன்றியத்தை இதற்கு உதாரணமாக கூறலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரியான கொண்டது தான் ட்ரேட் பிளாக்ஸுங்கிறது. முக்கியமானது தான், பன்னாட்டு வாணிபத்தை மேம்படுத்துவதற்காக உருவானது தான் இந்த ட்ரேட் பிளாக்ஸுங்கிறது. சின்னதாக இருக்க நினைக்காதீங்க, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டாலே அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஓகேவா? அடுத்தது